நான் சுனந்தா. ஹைதராபாத் இந்தியாவிலேருந்து நான் ஜாயின் ஆயிருக்கேன். என்னோட என்னோட டாபிக் வந்து மனதை ஒருமுகப்படுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். மனதை ஒருமுகப்படுத்துறதுன்னா, நான் வந்து ஒரு ஒரு தடவை ஒரு வேலையை தான் நான் செய்யணும். ஒன் டைம், ஒன் ஆக்டிவிட்டி. நம்ம என்ன பண்றோம்னா, மொபைல்ல இல்லன்னா இப்ப மொபைல்ல உங்களோட நான் இணையதளத்துல இணைஞ்சிருக்கேன். ஆனா நான் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுவேன். இல்ல என் பக்கத்துல யாராவது இருந்தா என் குழந்தையோ, இல்ல என் உறவினர்கள் அவங்க கிட்ட பேசுவேன். அது மாரி நம்ப மல்டி டாஸ்கிங் பண்ணுவோம். மல்டி டாஸ்கிங்ன்றதுனால எனக்கு என்ன ஆகும்னா, அந்த வேலை ஒழுங்கா நம்மனால செய்ய முடியாது. லிவிங் இன் த பிரசன்ட். நான் இந்த செகண்ட் இங்க இருக்கும்பொழுது, நான் அத வந்து ஃபுல்லா நான் அனுபவிக்கணும், மகிழ்ச்சி அடையணும். எதுவுமே இது இருக்கும் இல்லையா? இவங்க இப்படிதான், இந்த ஊர் மக்கள்னா இப்படிதான் இருப்பாங்க. இல்ல இந்த பொருட்கள்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ப ப்ரீ டிட்டர்மைன்டா இருப்போம். அப்படி இல்லாம லிவிங் இன் த பிரசன்ட் வித் ஓப்பன் மைண்டட்னஸ். அதுதான் இந்த மைண்ட்ஃபுல் மனதை ஒருமுகப்படுத்துதல் அப்படின்றது. அடுத்து இது வந்து ஆர்ட் தெரப்பி. மேம் சொன்ன மாரி இப்போ அ வர எதிர்காலத்துல நம்ம இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்போம். ஆர்ட் தெரப்பி. முன்னெல்லாம் வந்து வெளியில வாசற்படியில கோலம் போடுவாங்க. தாத்தா, பாட்டி எங்க பாட்டியெல்லாம் வந்து எனக்கு சிக்கல் கோலம் சொல்லுவோம் இல்லையா? புள்ளி வச்சு போடுறது. அது கை எடுக்காம எப்படி போடணும்? ஃபர்ஸ்ட்டு நாங்க பேப்பர்ல போட்டு, அதுக்கப்புறம் வீட்டு வாசப்படியில போடுவோம். அ கலர் எல்லாம் சேர்ப்போம். மார்கழி மாசம்னா நெறைய பெரிய பெரிய கோலமா போடுவோம். பக்கத்து வீட்ல, எதிர் வீட்ல அவங்கலாம் எப்படி போட்டுருக்காங்க அப்படின்னு இது பண்ணுவோம். இதனால என்ன ஆகும்னா, அ லேடீஸ்க்கு இது அ மனத ஒருமுகப்படுத்துறாங்க. அந்த கோலம் வந்து நம்ப கையில வந்து புடிச்சு போடம்போது, மாவாட்டம், இல்ல பென்சில் ஆகட்டும், என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அந்த ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து மெமரி. நான் வந்து அது மறக்காம, கரெக்ட்டா எந்த புள்ளியிலிருந்து எந்த கோடு போடணும், எங்க முடிக்கணும், இல்ல எந்த ஷேப் வரணும், அப்படி நம்ப மனசுல ஒரு கிரியேட்டிவிட்டி அதனால கற்பனை திறன் அதிகமாகும். இதெல்லாம் இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு மறந்து போச்சு. அவங்களுக்கு என்னன்னா ஃபுல்லாவே நம்ப ஒரு மொபைல் குடுத்துடுறோம். இல்ல ஐபேட் குடுக்குறோம். ஒரு மனித இது தொடர்பு இருக்கும் இல்லையா? அது சுத்தமா போயிடுச்சு. அடுத்து கற்பனை திறன். இது எல்லாமே அவங்களுக்கு ஸ்லோவா கம்மியாயிட்டே வருது. இதுக்கு என்ன காரணம்னா, நம்ப பெற்றோர்கள் தான். அடுத்து இது நெறைய அ கைடட் மெடிடேஷன் சொல்றோம். அடுத்து கிரவுண்டிங் டெக்னிக்ஸ். இது எல்லாமே வந்து இந்த அ நெறைய நம்ப மைண்ட்ஃபுல்னஸ நம்ப அதிகப்படுத்தலாம். மேம் இப்ப நான் உங்களுக்கு இது கிரவுண்டிங் டெக்னிக் சொல்லி தரலாமா மேம்? நிச்சயமாக, நிச்சயமாக. யாஹ்! யாராவது அன்மியூட் பண்ணி, இப்ப அட் பிரசன்ட் நீங்க இருக்க ரூம்ல அறையில 5 கண்ல நீங்க பார்க்குற விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணலாம். இது செல்ஃப் அவேர்னஸ் சொல்றோம் இல்லையா? அதோட ஃபர்ஸ்ட் டெக்னிக் பேசிக் மைண்ட்ஃபுல்னஸ் மனதை ஒருமுகப்படுத்துதல்ல ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி இது. நான் கண்ணால இப்போ 5 ஆப்ஜெக்ட்ஸ் இந்த ரூம்ல இருக்கும்பொழுது என்ன பார்க்குறேன்? அட் பிரசன்ட் யாராவது அன்மியூட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பிரணவன் சொல்லலாம் தான், நீங்க சொல்லலாம். அல்லது எங்களுடைய திலவதி இல்லத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நான் இது அடிக்கடி செய்யறது உண்டு. யாராவது பிரணவன் நீங்க சொல்லுங்க அப்ப யா முதலாவது. யா மேடம். இதுல நாங்க பாக்குறோம் என்றால் எங்களுக்கு டயரி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே நேரத்துல லேப்டாப்ல இது பார்த்துட்டு இருக்கிறேன். இது விசிபிளா இருக்குது, ஃபோன் இருக்குது, பிளஸ் கலண்டர். நாங்கள் கலண்டர் இருக்குது, கலண்டர் சைட்ல இருக்குது, விண்டோ ஓபன் பண்ணி இருக்குது. யா, அடுத்தது பக்கத்துல சார்ஜ் பிளக் இருக்குது. யா, யா யா. யோசிக்கிறோம் இல்லையா? அதுதான் இதோட இது நம்மளுக்கு முக்கியமான செயல். அப்போ எனக்கு வந்து மூளைக்கும், என்னோட உடம்புக்கும் ஒரு கனெக்ஷன் வருது. இல்லன்னா நம்ப உக்காந்திட்டு இருப்போம். வேற எங்கேயோ யோசிப்போம். இல்ல வேற ஏதோ பேசிட்டு இருப்போம். அப்படி இல்லாம இப்ப நான் கேட்டதுமே நீங்க சிந்திக்கிறீங்க. என்ன நம்ப சொல்லலாம்? என்ன பார்க்குறோம்? அப்படின்னு அறைய சுத்தி பார்க்குறீங்க. அப்போ யூ ஆர் கனெக்டட் டூ தட் சரவுண்டிங் பிளேஸ்.
ஸோ இது ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து இயர்ஸ், காதால 4 சவுண்ட் என்ன நீங்க கேட்குறீங்க? உங்க அறையில இப்ப இது சவுண்ட் வரும் இல்லையா, ஒளி, என்ன அது? இப்போ நாங்கள் இந்த இதில் இப்போ நாங்கள் ஜூம் கிளாஸில் வர வாய்ஸ் வருது. அதே போல் பேபி பக்கத்தில் இருக்கிற அவன் வாய்ஸ் இருந்தது. பக்கத்தில் ரோட்டில் வெஹிக்கிள் போகுது அவன் வாய்ஸ் கேட்டது. ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம் நியர் ஹவுஸில் பாது அந்த வாய்ஸும் வந்துருக்குது. கிரேட் கிரேட். யா. ஸோ இப்போ கண்ணு நம்ம ஆக்டிவேட் பண்ணோம். அடுத்து வந்து காது, அடுத்து வந்து த்ரோ ஸ்கின். நம்ம டச் மூலியமா ஒரு 3 இது சொல்லுங்க. த்ரோ டச்சிங் வி வில் கெட் சம் இது இல்லையா, ஃபீலிங்ஸ். டச் பண்ணுறது இப்போ நான் இப்போ இருக்கிற ஷேரில் நாங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. பேக் சைட் அண்ட் நாங்கள் கீழே இருக்கிறது. மற்றது எங்களுக்கு இது முதுகு எங்களை வச்சிருக்கிற அந்த டச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது நான் அன்மியூட் பண்ணைக்குள்ள இல்லை மியூட் பண்ணைக்குள்ள எஸ் இதில் ஒரு இது வந்து இருக்குது. ஃபீல் பண்றீங்க. இப்போ வந்து நீங்க அந்த நாற்காலியில அமர்ந்திருக்கீங்க, அப்போ அது வந்து சாஃப்டா இருக்கா, ஹார்டா இருக்கா, லைட்டா இருக்கா, ஹெவியா இருக்கா, அது நீங்க சொல்ல முடியுமா? இப்போ ஸ்டில் இப்போ ஓகே அக்செப்டா இருக்குது. மேபி டூ லாங் மேபி யா இப்போ ஓகே இப்போ அக்செப்டா இருக்குது. சாஃப்டா இருக்கு. யா அடுத்து இப்போ இது ஸ்க்ரோல் பண்ணும்போது சொன்னீங்க மவுஸ், அது என்ன ஃபீலிங் வருது? சாஃப்டா இருக்கா, ஹார்டா, ஃபெதரி டச் அது மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அது என்ன யா ஃபீல்? அக்செப்டா இருக்கு. யா சாஃப்டா இருக்கு. யா ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரும்போது இந்த மாதிரியான இதுவெல்லாம் ஆக்டிவிட்டி சொன்னோம்னா அவங்களுக்கு அந்த கற்பனை திறன் அதிகம் ஆகும். ஒரு பொருள்னு எடுத்துட்டோம்னா, இப்போ நான் நாற்காலியில அமர்ந்திருக்கேன்னா அது இதுவா இருக்கா, சாஃப்டா இருக்கா, இல்லை கடினமா இருக்கா, அப்புறம் ஹெவியா இருக்கா, நம்ம கையில ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுமா, அது மாதிரி சொல்லி தரலாம். அடுத்து வந்து ஸ்மெல், ஃப்ராக்ரன்ஸ், ரூமோட ஸ்மெல் நம்ம மூக்கு மூலியமா நுகர்வு செய்றோம் இல்லையா, அது 2 இது சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் இப்போ நல்ல காத்து காலம் எங்களுக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் நல்ல நேச்சுரல் இருக்குது. இருக்குது ஸ்மெல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. மற்ற இப்போ டிஃப்ரென்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இல்லை, வேற ஸ்மெல் இல்லாதபடியால் ஒன்றை தான் நான் ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சொல்லுவார்கள் எல்லாரும் எங்களை உண்மையா ஸ்மெல் இல்லாட்டி நீங்கள் சில ஸ்மெல் இமேஜின் பண்ணலாம்னு சொல்லுவார்கள். சொன்னாங்க இல்ல, இமேஜின் பண்ணக்கூடாது மேம். அட் பிரசன்ட் அந்த ரூம்ல என்ன இது இருக்கோ ஸ்மெல்லு, அது வி கேன் ஷேர். ஓகே ஓகே. டெஃபினட்டா நம்ம இப்பதான் அது சாப்பிட்ருப்போம், கையை இது பண்ணியிருப்போம் இல்லையா, சோப்ல வாஷ் பண்ணியிருப்போம், அந்த ஸ்மெல் நம்ம இது பண்ணலாம். அடுத்து ஃப்ராக்ரன்ஸ், இது சென்ட், பர்ஃப்யூம் அது ஏதாவது யூஸ் பண்ணா அந்த ஸ்மெல் இருக்கும். பூஜை அறைன்னா அங்க வந்து ஏதாவது அகர்வத்தி அது மாதிரி நம்ம இது ஏத்தி வச்சிருப்போம் இல்லையா, அந்த ஸ்மெல் இது பண்ணுவோம். அந்த இதுவும் நீங்க இது பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அடுத்து இப்பதான் நம்ம லஞ்ச் அவர் இங்க இந்தியால முடிஞ்சது. ஸோ நான் நாக்குல என்ன ஃபீல் பண்றேன், டேஸ்ட், ஃபுட்டோட டேஸ்ட் என்ன நீங்க இது பண்றீங்க? இப்போ நான் கொஞ்சம் ஏர்லியா எடுத்துட்டு நான் பட் இந்த எனக்கு கொஞ்சம் இந்த உரைக்கிற ஃபீலிங் லிட்டில் பிட் இருந்தேன். கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் ஸ்பைசி அப்போ லிட்டில் பிட் அந்த இது இருந்தது. ஓகே. ஸ்டில் அதான் இருந்தேன் ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் அந்த ஃபீலிங் ஒன்று இருந்தது. ஓகே. ஸோ இது வந்து கிரவுண்டிங் டெக்னிக், இல்லைன்னா 5 4 3 2 1 டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப பேசிக்கான கிரியேட்டிங் செல்ஃப் அவேர்னஸ். நான் எங்க இருக்கேன், நான் யாரு, என்னோட குணாதிசயங்கள் என்னென்ன, பஞ்ச இந்திரியா சொல்றோம் இல்லையா, ஐம்புலன்கள், அதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றது. அடுத்து வந்து கண்ணை மூடிட்டு ஷோல்டர்ஸ் ஓப்பனா இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டா உக்காருங்க. நாற்காலியில உக்காந்தாலும் தரையில அமர்ந்திருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா உக்காருங்க. முதுகு தண்டமும் நல்லா இதுவா உயர்த்தி உக்காரணும். கண்ணை மூடிட்டு ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் செல்ஃப். கண்ணை மூடிட்டு உங்களுக்குள்ள உள்ள உணர்வுகள், உணர்ச்சிகள்
இந்த தருணத்துல என்ன அப்படின்னு யோசிங்க. கண்ணை மூடிட்டு இப்ப மேக கூட்டம்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா, அதே மாதிரி நம்மளோட உணர்வுகள் உணர்ச்சிகள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம அத அப்படியே நீங்க கவனிச்சு பாருங்க. அது உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை தருதா, நேர்மறை எண்ணங்களை தருதா? எதிர்மறையா இருந்தா அது எதனால அப்படி நீங்க நினைக்கிறீங்க? அதனால உங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா? நேர்மறை எண்ணங்களா இருந்தா எந்த நிகழ்வால நீங்க இன்பமா இருக்கீங்க, மகிழ்ச்சி தருது? அதனால் உங்களுக்கு என்ன பயன்? Pranavan, you are in mute. மேடம் இப்போ இதுல இருந்து நான் கண்ணை மூடி ஸ்ட்ரைட்டா இருந்து இருக்கிறதால இந்த ஆட்டோமேட்டிக்கா இந்த கவனம் ஆக்னேக்கு போகுது. அப்ப எனக்கு திங்கிங் இப்போ அந்த தாட்ஸ் மூவ் பண்ண நீங்களோட வாய்ஸ் எனக்கு லிசன் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பிரீத்திங் தான் நான் கொஞ்சம் இந்த கன்சன்ட்ரேஷன் இருக்குது. அப்போ அங்கால போக இல்லை, பட் இன்னத்த பாசிட்டிவ் நெகட்டிவ் திங்க் பண்ண அந்த அந்த பாட்டுக்கு மூவ் பண்ணலாம் இருந்தது எனக்கு. மூவ் பண்ணலைங்களா? மூவ் பண்ணல. அந்த வாய்ஸ் லிசன் பண்ணினா செகண்ட் இந்த கன்சன்ட்ரேஷன் பிரீத்திங்லயும் ஆக்னேலையும் ஓகே, இருந்ததால இப்போ எனக்கு மூவ் பண்ணேன். 1 more minute நீங்க டைம் எடுத்துக்கலாம். உங்க உணர்வுகள் உணர்ச்சிகள் எதிர்மறை எண்ணங்கள்ல இருக்கா, நேர்மறை எண்ணங்கள்ல இருக்கா, கவனிச்சு பாருங்க. அது ஷேர் பண்ணுங்க. 1 minute டைம் எடுத்துக்கோங்க. 60 seconds. மேடம் இப்போ நெகட்டிவ் தாட் இல்லை, பட் பாசிட்டிவ்னு சொல்றதும் இல்லை, ஒரு நியூட்ரலா இருக்கிற மாதிரி இருக்குது. பட் எவ்ரி திங் ஓகே மாதிரி ஓகே, என்ன பாசிட்டிவ்னு நிகழ்வு? சொல்லலாம், பட் நெகட்டிவ் இல்லைன்னு தெரியுது. இல்ல, என்ன நிகழ்வு உங்களால பகிர முடியுமா? எனக்கு நிகழ்வை இமேஜின் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணால் அந்த எனக்கு அந்த மெடிடேஷன் பண்ணி அந்த ட்ரைனிங் போல இருக்கு. எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆக்னியை போகிறதால கொஞ்சம் திங்கிங் கொஞ்சம் அந்த தாட்ஸ் குறைஞ்சிட்டு போகுது. அப்போ எனக்கு ஐடென்டி பண்ணிடலாம் இருக்கு எங்கே இது குறைஞ்சான்னு. பட் நெகட்டிவ் இல்லைன்னு தெரியுது, பட் பாசிட்டிவ்னு சொல்றதுக்கும் இல்லை. ஐயா ஓகே, மத்தவங்க யாராவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? என்ன அப்சர்வ் பண்ணீங்க? 34 மெம்பர்ஸ் இருக்கீங்க இல்லையா? யாராவது ஒருத்தர் வந்து அன்மியூட் பண்ணி என்ன மாதிரி எண்ணங்கள் வருது? வாணி, நீங்கள் ஏதாவது சொல்ல போறீங்களா? சாரி, நான் இப்பதான் ஜாயின் பண்ணிட்டேன்னா ஐ மிஸ்ட் பிட் டைம் மிஸ் பண்ணிட்டேன். சாரி. பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. கதைக்கலாம். த்ரிஷா, நீங்க சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்லுங்க. சொல்றேன். விஜேந்திரன் இதுல சொல்லுங்க. ஆமா, இதுல நான் இப்ப கண்ணை மூடி அமைதியா இருக்கக்குள்ள எனக்கு ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் ஒன்று தான் வருது. எனக்கு ஒரு நான் இருக்கிற இடம் வந்து ஒரு ஃபைன் ஆர்ட் சென்டர். அப்ப அது ஒரு
மியூசிக்ஸ்கள் அவுட் சைட்ல கேட்டுக்கொண்டிருக்குது. அப்ப அப்படியான நேரத்துல நான் இந்த இடத்துல இருக்கல எனக்கு காத்தும் நல்ல ஃபேனும் போட்டிருக்கிறேன். அப்ப எனக்கு கிளைமேட் கம்ஃபர்டபுளா இருக்குது. அதனால நான் திங்க் பண்ணக்குள்ள எனக்கு ஹாப்பியான ஒரு ஃபீல் ஒன்று வருது. இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பயமான ஒரு ஃபீலையும் நான் உணரக்கூடிய மாதிரி இருக்குது. மற்ற எல்லாம் ஓகேயா இருக்குது. ஓகே. பயம் ஃபீலிங் எதனால வருது? இப்ப இந்த செஷன்ஸ்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கல இப்ப எனக்கு அடுத்தடுத்த ப்ரோக்ராம்கள் ரன் பண்ணிக்கொண்டே இருக்குது பக்கத்தால. அப்ப நான் சில நேரம் எனக்கு இதுல ஃபுல்லாவே கன்சன்ட்ரேஷன்ல இருந்து மிஸ் பண்ணுவேனோ என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு பயம் மாதிரி இருக்குது. அப்ப நான் முடிவெடுத்திருக்கிறேன் ஃபுல்லாவே இதுல இருக்க வேணும் என்று சொல்லி. ஏன்னா எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் ஆன நான் ஒரு பேசிக் மெடிடேஷன் செய்யக்குள்ள எனக்கு அந்த ஹாப்பியான ஃபீல் ஒன்று கட்டாயம் இருக்கிறது. இப்ப அதை அப்படி கண்டினியூ பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. இருந்தும் ஒரு சின்ன பயம் உண்டு. இதுதான் ரீசன். பயமா இல்ல பதட்டமா உங்களுக்கு? பதட்டம் மாதிரி தான். பதட்டம். பதட்டம் மாதிரி. anxiety என்னதான் சொல்றீங்க என்ன? ஆமா. தேங்க்ஸ். ஆங்ஸைட்டி என்ன ஆகுமோ அப்படின்னு. எல்லாமே நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில பழச நினைச்சிட்டு இருப்பாங்க. வீட்ல பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே பழச பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அது டிப்ரெஷனை கிரியேட் பண்ணும். இல்லைன்னா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அது மாதிரி என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் கலந்த உணர்வு இருக்கும். அது ஆங்ஸைட்டியை கிரியேட் பண்ணும், பதட்டத்தை. அப்படி இல்லாம லிவிங் இன் த ப்ரெசன்ட். இப்ப எனக்கு என்ன வேணும், நான் உங்களோட கலந்து உரையாடுறேன். அப்போ இந்த தருணத்தை நான் மகிழ்ச்சியா நான் என்ஜாய் பண்ணணும். அது இன்னர் ஃபீலிங் சொல்றேன் இல்லையா, உள்ள இருந்து வரணும் அந்த உணர்ச்சிகள். யாராவது சொல்லி கொடுத்தாவோ இல்ல எது பண்ணாலோ வர திணிச்சாலோ, அதனால எவ்ரி மூமெண்ட் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இன்னர் இன்ஜினியரிங் சொல்றோம் இல்லையா, உள்ள இருந்து நான் அந்த ஹாப்பினஸ் மகிழ்வான உணர்ச்சியை வெளியே எடுத்துட்டு வரணும். அதுதான் இந்த மைண்ட்ஃபுல்னஸோட இது மெயின் எய்ம். அடுத்ததுல ஜர்னலிங் என்ன இருக்கு. ஜர்னலிங் என்ன, கண்டினியூஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ எனக்கு என்ன வேணும், ஐ எம் குட், ஐ எம் ஸ்ட்ராங், அந்த மாதிரி வார்த்தைகள்ல எழுதணும். ஐ எம் பியூட்டிஃபுல், ஐ எம் எனஃப், அது மாதிரி. இல்லை பாஸ்டாவோ இல்லை ஃபியூச்சர் டென்ஸ்லயோ இருக்கக்கூடாது. அது நிகழ்காலத்துல நமக்கு என்ன வேணும், இப்போ அடுத்த 1 மந்த்துக்கோ இல்லை ஒரு 6 மாதத்துக்கான ஒரு நம்ம வரையறை குறிக்கோள் இருக்கும் இல்லையா, அதுல நம்ம எழுதிட்டு எனக்கு இது வேணும். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லும் போது நம்ம வேர்டிங்ஸ்ல சொன்னா அவங்களுக்கு வார்த்தைகளெல்லாம் புரியாது. அதனால ஒரு சித்திர வடிவு இல்லை ஏதாவது இப்போ ஒரு பறவையோ அனிமலோன்னா அது வரைஞ்சோம்னா அவங்க ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. சின்ன ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிட்டு அதுல நான் பறவை போல சுறுசுறுப்பா இருக்கணும், பட்டாம்பூச்சி ஆட்டம் நான் இருக்கணும் அப்படின்னா ஒரு பட்டாம்பூச்சி நீங்க வரைஞ்சீங்கன்னா குழந்தைக்கு இமீடியட்டா அது பிரெயின்ல அந்த விஷுவல் இமேஜ் எடுத்துப்பாங்க. அடுத்து எறும்பாட்டம் சுறுசுறுப்பா இருக்கணும். நான் சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னா குழந்தைக்கு ஏறாது. எறும்பாட்டம் அப்படின்னு நம்ம சேர்க்கும் போது ஒரு படம் வரையும் பொழுது இமீடியட்டா அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால என்னென்ன என்னோட மூளையில மாற்றங்கள் வருது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அமிக்டலா ரெடியூசஸ் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ். 20% நம்மளுக்கு 20% நம்மளோட இது ஆட்டோமேட்டிக்கா அந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் குறைஞ்சிடும். நல்ல ஹார்மோன்கள் அதிகமாகும். இதனால என்ன ஆகும்னா உணர்ச்சிகள் உணர்வுகள் மூளையிலிருந்து எனக்கு உடம்பு ஃபுல்லாவே நரம்பியல் இதுவெல்லாம் கனெக்ஷன்ஸ் வரும். அது எல்லாமே நல்ல துரிதமா வேலை செய்யும். அடுத்து மன அமைதிக்கான என்னென்ன இது இருக்கோ நாளமில்லா சுரப்பி அது எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். அடுத்து மூளையில கிரே மேட்டர் சொல்லுவோம் இல்லையா, அது அதிகமாகும். நிறைய பேர் சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசானாலும் ரொம்ப சுறுசுறுப்பா நல்ல இதுவா இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு குழந்தையா இருந்தாலும் ரொம்ப இதுவா இருப்பாங்க. இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவா மொபைல்லயே இருப்பாங்க. மொபைல்லயே அவங்க இது பண்ணிட்டு ஒண்ணுமே யாரோட என்ன பேசணும்,
நம்ம யாரையா பார்த்தா கிரீட்டிங் சொல்றோம் இல்லையா, குட் மார்னிங், தேங்க்யூ, சாரி, இந்த வார்த்தை கூட சொல்ல தெரியாம இருப்பாங்க. ஏன்னா மொபைல்லயே அவங்க ஃபுல்லா எல்லாம் கனெக்ஷனும் மொபைல்ல தான், அந்த கார்ட்டூன் கேரக்டர் ஆகட்டும் எல்லாமே. அப்படி இல்லாம நான் வந்து ஒரு இயற்கையோட வெளியில செடிகள், மரங்கள், மேகக்கூட்டம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, என்னோட உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாம் நார்மலா இயங்க ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மன உளைச்சல், மனப்பதட்டம் இதெல்லாம் கம்மியாயிட்டு நல்ல ஹார்மோன்கள் அதிகமாகும். அதுக்கு வந்து இப்பதான் இங்க யாரோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தியானம் பண்றது ரொம்ப இஷ்டம். அது பிடிக்கும். அந்த இது டைம் நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு. தியானம் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம காலையில எழுந்ததுமே பண்ணலாம். இல்ல எனக்கு வேலை பளு அதிகமா இருக்கு, சீக்கிரம் நான் போணும், நிறைய வேலைகள் கமிட்டடா இருக்கேன்னா, அப்போ வந்து ஈவினிங் மாலை நேரத்துல இது ஒரு பழக்கமாவே நம்ம தினமே ஒரு வழக்கப்படுத்திக்கணும். மாலை வழக்கம், இல்ல காலையில வழக்கம் அப்படின்னுட்டு. அதுல என்ன பண்ணலாம்னா, தியானம் பண்ணலாம், யோகா பண்ணலாம். 5 நிமிஷம் பண்ணுங்க. 1 ஹவர் பண்ணா ரொம்ப நல்லது. இல்லைன்னா ½ ஹவர் பண்ணுங்க. ½ ஹவர் பண்ணவும் டைம் இல்லைன்னா ஒரு 5 ஆசனா, ஒரு சூரிய நமஸ்கார், ஒரு முழு ரவுண்ட் சொல்லுவோம் இல்லையா, அது பண்ணலாம். அடுத்து வந்து தியானம் பண்ணலாம். 1 மினிட் தியானம் பண்ணலாம், இல்லை 5 மினிட்ஸ் பண்ணலாம். நிறைய உங்களுக்கு டைம் இருக்குன்னா ½ ஹவர் பண்ணலாம். இதனால என்ன ஆகும்னா, நான் நிறைய எங்க இது செஷன்ஸ் எடுக்கிறேன்னா அவங்களுக்கு சொல்லுவேன், லேடிஸாக இருந்தால் உங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி இல்லை ரிங்கிள்ஸ் எல்லாம் வராமல் வயசே தெரியாது அப்படின்னு சொன்னால் அவங்க உடனே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதனால அது மாதிரி சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு என்றும் இளமையாக இருக்கணும்னா தியானம், யோகா கண்டிப்பாக பண்ணுங்க. ஸோ மூளையும் அதே மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கும். 20 வயசுல எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இருப்பாங்க தியானம், யோகா பண்ணுறவங்க கண்டிப்பாக. அடுத்து மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா, உயர் ரத்த அழுத்தம் நார்மல் ஆயிடும். அப்புறம் டயபெட்டிக்ஸ் இருந்தால் அதுவும் குறைஞ்சிடும். ஈவன் கேன்சர் செல்ஸ் கூட தியானம், யோகா பண்றவங்களுக்கு அந்த பெயின் இது இருக்கும் இல்லையா, குறையும் அப்படின்வாங்க ரெகுலரா செய்தாங்கன்னா. ஏன்னா அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்ல இருந்து அவங்க பாசிட்டிவா மாறுவாங்க. அடுத்து இயற்கையோட ஒன்றி இருக்கிறது. நிறைய இப்போ கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா, இது ஜன்னல் ஓரமா பார்த்தா, விண்டோ ஓரமா இந்த ஸ்கை தெரியிற மாதிரி, இல்லைன்னா மர செடிகள் தெரியிற மாதிரி, இயற்கை காரணிகள் தெரியிற மாதிரி வச்சிருப்பாங்க. அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த பெயின் ரிடக்ஷன் இதுவாகும் அப்படின்னுட்டு. சீக்கிரமா அந்த நோயிலிருந்து ஃபுல்லா குணமடைய முடியாது, ஆனா நாட்கள் தள்ளி போடலாம். அது மாதிரி இது பண்றாங்க இப்பெல்லாம். ஸோ நோய் வரத்துக்கு முன்னே நான் காப்பாத்திக்கணும்னா ஆர்ட் தெரப்பி, மியூசிக் தெரப்பி, டான்ஸ், ரீடிங் புக்ஸ், புத்தகம் நிறைய படிக்கலாம். ஒரு நாளைக்கு 10 பேஜ் டார்கெட்டா வச்சுக்கோங்க. புத்தகத்துல கூட செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கா படிங்க. இக்கிகாய், அப்புறம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரி மேன் திங்க் இட், நிறைய புக்ஸ் இருக்கு நெட்ல பார்த்தீங்கன்னா. தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. உங்களுக்கு எந்த மொழி நல்லா புரியுமோ அதை வச்சுட்டு படிங்க. இல்லை ஆடியோ புக்ஸும் கேட்கலாம். மூவி பார்க்குறாங்க, இல்லை மியூசிக் கேட்குறாங்கன்னா மியூசிக் கேட்கும்பொழுது நல்லா மியூசிக் தெரிஞ்சவங்க எந்த ராகம், என்ன தாளம், அதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணலாம். அப்புறம் என்ன சீர் இருக்கு, என்ன வார்த்தைகள் எழுதியிருக்காங்க, எப்படி, அதே மாதிரி நம்மளும் இது பண்ணலாம். அந்த மாடலா வச்சுட்டு நம்ம அது மாதிரி எழுதலாம். எழுதும் போது என்ன ஆகும்னா, நான் வந்து நேர்மறை எண்ணங்களை என்னுள்ள அதிகப்படுத்துறேன். இளையராஜா, எஸ்பிபி பாலசுப்ரமணியம், இது மாதிரி நம்ம பாட்டு கேட்கும் போது எனக்கே தெரியாம நான் அந்த இது பிரெயின்ல சப்கான்ஷியஸ் மைண்ட்ன்றோம் இல்லையா, அதுல வந்து ஒரு நியூரல் கனெக்ஷன் ஆகட்டும், எல்லாமே ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா செக்ரியேட் ஆகும். அதனால எல்லாருக்குமே இந்த செயல்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு இல்லை. உங்களுக்கு என்ன பிடிச்சதோ, எந்த ஆக்டிவிட்டி
சில பேருக்கு யோகா பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸோ இல்லை துணைவர் சொல்றாங்கன்னு, பார்ட்னர் சொல்றாங்கன்னு நான் செய்ய முடியாது. எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்க சூஸ் பண்ணுங்க. ஆர்ட் தெரப்பி, டான்ஸ் கூட இப்போ வயசு ஒரு தடையே இல்லை. எந்த செயல் செய்யறதுக்கும் யூடியூப்ல இப்போ நிறைய இது இருக்கு, ரீல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதை பார்த்துக்கிட்டே நம்ம டான்ஸ் பண்ணலாம், அவங்களோடவே பாட்டு பாடலாம். ஆர்ட் தெரப்பினா மண்டலா ஆர்ட் இருக்கு, வர்லி, ஜென்டாங்கல், இது மாதிரி நிறைய. அது எதுவும் எனக்கு தெரியாதுன்னா நம்ம பாரம்பரியமா வர கோலம் இருக்கு இல்லையா, கையில தரையில போட முடியலன்னா பென்னு பேப்பர் வச்சுட்டு போடலாம். ஒரு ஒயிட் பென்னு, கருப்பு பென் இருந்தா போதும். ஒயிட் பேப்பர்ல அழகா நம்ம கோலம் போட்டுட்டே இருக்கலாம். அதுவும் நெட்ல நிறைய இருக்கு. அதை பார்த்து நீங்க போட்டுட்டே இருந்தா அந்த எதிர்மறை எண்ணங்கள் மாறிடும் நம்மள. நேர்மறை எண்ணங்கள்ல நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் நான் எதுக்காக செய்யணும்? இந்த இதுவெல்லாம் வந்து என் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தல், இல்லை மனப்பதட்டம் இல்லாம, மன உளைச்சல், மன இது அழுத்தம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து என்னென்ன இது யார் யாருக்கு யூஸ் ஆகும்னா, கேன்சர் பேஷண்ட் இப்போ நிறைய பார்க்குறீங்க. முன்னெல்லாம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன இவ்வளோ கிடையாது. ஹாஸ்பிட்டல் போனோம்னா கேன்சர் வார்டுக்கு கடவுள் எனக்கு கொடுத்த வாழ்க்கை எவ்வளோ கிஃப்டட் லைஃப் அப்படின்னு எனக்கு தெரியும். அதுவே நான் வீட்டில் தனியாக இருந்தேன்னா எல்லாமே எனக்கு எதிர்மறையாக அமையுது, எனக்கு எதுவுமே இல்லை, ஐ எம் நாட் ஏ லக்கியஸ்ட் பர்சன், அது மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனால் அது மாதிரி எண்ணங்கள் வரும்பொழுது நீங்கள் போய் கேன்சர் பேஷண்ட்டோ இல்லை கேன்சர் வார்டோ பார்த்தா கண்டிப்பாக என் வாழ்க்கை எவ்வளோ கிஃப்டடு, கடவுளுக்கு நன்றியை சொல்லுவோம். அடுத்து இந்த டெக்னிக்கெல்லாம் வேற யாருக்கு சொல்லலாம்னா, ட்ரூமா, ஏதாவது சின்னப்பா அவங்களுக்கு சில சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கும், அது மறக்க முடியாம அப்படியே மனதுல இருக்கும், அவங்களுக்கு இந்த மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லி தரலாம், ஆர்ட் தெரப்பி. அடுத்து சில்ட்ரன்ஸ்ல வந்து ரொம்ப அடம் பிடிப்பாங்க, பிடிவாத குணத்தோட இருப்பாங்க, அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி தரலாம். இது ஈட்டிங் டிஸார்டர், சில பேர் நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, இல்லை அவங்க அழகா தெரியணும்னு சாப்பிடவே மாட்டாங்க, அது மாதிரி இருக்க பேஷண்ட்டுக்கும் சொல்லி தரலாம். அடுத்து இது ஒரு ஸ்கூல் இல்லை காலேஜ் அது மாதிரி இடத்துல நம்ம போய் நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது எல்லாருக்குமே இதனால பயனடைவாங்க. அடுத்து வயசானவங்களுக்கும் இந்த இதுனால என்ன ஆகும்னா மறதி எல்லாம் வரும். ஒரு வயசானதும் 60 வயசானதுமே அவங்க பேர் மறந்துடுவாங்க, இல்லை கேஸ் நம்ம ஆஃப் பண்ணோமா, லைட் வீட்டில் ஆஃப் பண்ணோமா, வெளியில போகும்போது இது இந்த காலத்துலலாம் 20-30 வயசு ஆளுங்களுக்கு கூட இந்த ஃபீலிங்ஸ் வருது. அது வராமல் இருக்கணும்னா இது மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ், கனெக்டிங் டு சரௌண்டிங், இந்த இது ஆக்டிவிட்டி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த இது காக்னேட்டிவ் லெவலில் ஸ்டிமுலேஷன் சொல்கிறோம் இல்லையா, பிரெயின் எப்பவும் ஆக்டிவாக இருக்கும். இதோட நீங்கள் செஸ் விளையாடுறது, அப்புறம் சூடோக்கு, பசில் கேம் சொல்லுவோம் இல்லையா, குறுக்கெழுத்து போட்டி நம்ம இதுலலாம் வரும், நாவல் புத்தகத்துலலாம், அந்த இது விளையாடினாலும் வார்த்தை விளையாட்டு சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப நல்லது. அதனால என்ன ஆகும்னா பிரெயினில் இந்த நியூரல் கனெக்டிவிட்டிஸ் அதிகம் ஆகும். ஸோ ரியல் வேர்ல்டில் எப்படி இந்த இது என்னென்ன இதுவுன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சொல்லி தரும்பொழுது கண்டிப்பாக 30% அவங்களுக்கு அந்த வெளி வந்துடுவாங்க, அந்த அழுத்தத்திலேயே ஆகட்டும், மனப்பதட்டம், இதுல இருந்தெல்லாம் கண்டிப்பா வெளியில வருவாங்க. அவங்கனால உணர்வுகள், உணர்ச்சிகள் மறைந்திருக்கும் இல்லையா, அதெல்லாமே நம்ம வெளிக்கொணரலாம். அதனால அந்த நோயோட வீரியம் ஆகட்டும், இது தன்மை குறையும். இது வந்து உள்ளார்ந்த ஒரு அமைதியும், அவங்களுக்காக நான் வந்து முடிப்பேன், என்னால சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இது வந்து தொடர்ந்து 8 வாரமோ இல்ல 21 நாட்களோ அவங்க செய்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்க செய்யும்பொழுது ஸ்டார்ட்டிங்ல எப்படி இருந்தாங்க, அது நம்ம எடுத்துக்கலாம் ஸ்கேல் அசஸ்மெண்ட்ல. சொல்லிக் கொடுத்ததும் ஒரு 8 வாரம் இல்ல 21 நாள்கள் அவங்க தொடர்ந்து செய்யும்பொழுது, கடைசி நாள்ல அவங்களோட மனநிலை எப்படி அமைதியா இருக்காங்களா, அவங்களுக்கு சுறுசுறுப்பு அப்படின்ற அந்த எண்ணத்துல வருதா மாற்றம் அப்படின்றது நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ இதையெல்லாம் வந்து நான் ஏதோ எதுவும் சொல்றேன் இல்லை,
நிறைய இப்போ நான் யாரு, எனக்காக என்ன இது, செல்ஃப் டிஸ்கவரி சொல்றோம் இல்லையா, அந்த இதுல இந்த காரணிகள் எல்லாமே நம்மளுக்கு உபயோகமா இருக்கும். மைண்ட்ஃபுல் ஆக்டிவிட்டி வந்து வெறும் ஆர்ட்டே இல்லை. மைண்ட்ஃபுல் ஈட்டிங், மைண்ட்ஃபுல் வாக்கிங், மைண்ட்ஃபுல் லிசனிங் எல்லாமே நான் காலையில எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நீங்க லிஸ்ட் பண்ணீங்கன்னா, நான் போட்டப்போ எனக்கு 78 இது ஆக்டிவிட்டிஸ் வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். சசிகலா மேடம்க்கு ஷேர் பண்ணுங்க, இல்லை எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஆமா. எத்தனை நான் ஆக்டிவிட்டிஸ் வருது ட்ரை பண்ணுங்க. நான் எத்தனை மைண்ட் ஆக்டிவிட்டிஸ் வருதுன்றத சொல்றதுக்கு முதல் நான் மேல உங்களுடைய டாக்ஸல் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் அந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கும் மைண்ட்ஃபுல் ப்ரஷிங்கும் செய்ய பழகினேன். ஏன்னா எப்பொழுதுமே ஓடி ஓடிக்கொண்டே இருப்போம். இப்ப சாப்பாடை கூட எத்தனையோ தடவை இதுல கம்ப்யூட்டருக்கு முன்னால இருந்து சாப்பிடுவேன். அப்ப கடைசி அந்த சாப்பிட்ட சாப்பாடு அந்த அதுல என்ஜாய் பண்ணி சாப்பிடுறது என்னாவது நான் மைண்ட்ஃபுல்னஸ்ல செய்ய வேண்டிட்டு இப்ப கொஞ்சம் நான் அதை செய்ய பழகி இருக்கிறேன். அதாவது அதை ஒரு சாப்பாடை சாப்பிடும் பொழுது எடுத்தோன்னு விழுங்காமல் அதை ரசிச்சு அதை ஒரு அதோட ஃபீலிங்ஸ் என்னன்றதை உணர்ந்து அப்படி செய்யறத நான் இப்ப இயல்பான வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வரேன். இப்ப அது மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் நாள் தொடர்ந்து செய்யறதுகள்ல இப்ப நான் மைண்ட்ஃபுல் ப்ரஷிங் என்னுடைய பல்லு தீட்டும் பொழுது அப்பொழுது கொஞ்சம் அதிலே கூடுதலான நோக்கத்தை போடுகின்ற அது நான் உண்மையிலே இந்த உளவியலுக்குள்ள வந்ததுக்கு பிறகுதான் நான் உணர்ந்தேன் இவ்வளவு நேரத்தை நாங்கள் இன்னொரு உலகத்துல சீவிக்கிறதுல நாங்கள் போக்காட்டி இருக்கிறோம். அதாவது எப்பொழுதும் நாங்க ஒன்றை செய்து கொண்டு இருக்கும் பொழுது மூளை ஓடிக்கொண்டே இருக்கும் எத்தனையோ விடயங்களுக்கு. என்ன அந்த ஒருமுகப்படுத்துறது என்றது எவ்வளவு தூரம் எங்களோட எனர்ஜிய உண்மையில சேவ் பண்ணதுன்றதை நான் அனுபவத்துலதான் நான் இப்ப உணர்ந்து கொண்டு இருக்கின்றேன். வேற யாராவது உங்களுடைய அனுபவத்தை பற்றி பேச போறீங்கன்னா? மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சாப்பாடு தட்டுல இருக்கு இல்லையா, அதை அப்சர்வ் பண்ணும் ஃபர்ஸ்ட் திங். அதனால என்ன ஆகும்னா பல நிறங்கள்ல நம்ம அழகா இது பண்ணணும். என்ன பண்ணுவோம் சவுத் இண்டியன்ஸ்னா சாப்பாடு ஒயிட் கலர்ல இருக்கும். அது ஆஃப் ஆஃப் த போர்ஷன் பிளேட்ல ஒரு சர்க்குலர் எடுத்துட்டோம்னா ஆஃப் த போர்ஷன் ஒயிட் ரைஸ் தான் இருக்கும். அடுத்த ஆஃப்ல நீங்க ஏதாவது சாம்பார் அது மாதிரியான ஐட்டம்ஸ் இருக்கும். கொஞ்சமா தான் ஒரு ஸ்பூன் அளவு பொரியல் இருக்கும். அப்படி இல்லாம ஒரு சர்க்கிள்ல 4 பார்ட்டா டிவைட் பண்றோம். அதுல ஒரு பார்ட்டு தான் அந்த வெள்ளை ரைஸ் இருக்கணும். இன்னொரு பார்ட்டு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் கீரை வகைகள் இருக்கணும். அதுக்கு அடுத்த போர்ஷன்ல தேர்ட் போர்ஷன்ல காய்கறி இருக்கணும். எல்லாம் காய் எனக்கு பிடிச்ச காய் பிடிக்காத காய் அது மாதிரி இல்லை, எல்லா காயுமே சாப்பிடணும். ஏதாவது இன்கேஸ் நம்மளுக்கு மெடிக்கல் அலர்ஜி இருந்தால் அதை அவாய்ட் பண்ணலாம். இல்லைன்னா 7 ரெயின்போ கலர் சொல்கிறோம் இல்லையா, ஜப்பானீஸ் நீண்ட நாள் வாழறதுக்கு காரணம் அவங்க நிறைய காய் பழம் ஃப்ரெஷ்ஷான ஐட்டம் சாப்பிடுவாங்க. 7 ரெயின்போ கலர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, எல்லோ, ஆரஞ்சு, ரெட், பர்பிள், ப்ளூ, இது மாதிரி இண்டிகோ, இந்த கலர்ஸ் எல்லாமே நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம் சின்னப்பவே. நீ ரெட் கலர் ஆப்பிள் சாப்பிட்டேன்னா இந்த இது இருக்கும் உனக்கு, மினரல்ஸ், விட்டமின்ஸு. எல்லோ கலர் இது லெமன் இல்லைன்னா இது ஆரஞ்சு, அது சாப்பிட்டா இந்த இது மினரல்ஸ், விட்டமின்ஸ் கிடைக்கும். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ரெண்டுமே இதில் நம்மளுக்கு வந்துடும். நம்ம விட்டமின்ஸ் தனியாக எடுக்கணும்னு தேவை இருக்காது. அடுத்து நல்ல சன்லைட்ல குழந்தைங்களை வெளியில விளையாட விடணும். அதனால என்ன ஆகும்னா எல்லாமே கற்பனை திறன் எல்லாமே அவங்க விளையாட்டு மூலியமா கத்துப்பாங்க. விட்டமின் டி தான் நிறைய நோய்க்கு காரணமா இருக்கும். அடுத்து இந்த பிளான்ட்ல ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ ஹிந்துவா இருந்தா அவங்களுக்கு அன்னபூர்ணி ஸ்லோகா சொல்றோம் இல்லையா, 2 லைன்ஸ் தான் அது. அந்த ஸ்லோகா சாண்ட் பண்ணலாம். அப்புறம் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணலாம். சாப்பாடு பார்த்ததுமே என்ன பண்ணுவாங்கன்னா, நான் 10 நாள் 20 நாள் ஃபாஸ்டிங் இருந்த சாப்பாடே எனக்கு கிடைக்கலன்ற மாதிரி நம்ம போய் சாப்பிடுவோம். அப்படி இல்லாம ஜஸ்ட் அப்சர்வ். அப்புறம் கண்ணில் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வரணும். பிரெயின்ல அந்த நியூரல் கனெக்டிவிட்டி எல்லாம் போதும் இல்லையா. ஓகே, என் கண் முன்ன இத்தனை சாப்பாடு இருக்கு, எவ்வளவு நல்ல ஸ்மெல் வருது. 5 பஞ்சேந்திரியா சொல்றோம் இல்லையா, ஐம்புலன்கள், அதுல எல்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதுக்கப்புறம் தான் நான் கையில சாப்பிடணும், ஸ்பூன்ல இல்லாம
கையில் எடுத்து சாப்பிடும் போது எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணும் போது கண்டிப்பாக அந்த நிறைய சாப்பிட மாட்டோம். வாயில் நம்ம சாப்பிடும் பொழுது அது டைஜஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து மேம் சொன்னாங்க இல்லையா, மைண்ட்ஃபுல் ப்ரஷிங். ப்ரஷ் எடுத்ததுமே வேற ஏதோ ஃபோன் பேசுவோம், இல்லை வேற ஏதோ ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே ப்ரஷ் பண்ணுவோம் நிறைய பேர். அப்படி இல்லாமல் ப்ரஷ் எடுக்கும் போது இது வந்து என்ன, இந்த டேவை நல்லதா பண்ணும், நான் நல்லா அமையும் இந்த டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனோட ப்ரஷ்ஷை பார்க்குறீங்க. அடுத்து வந்து பேஸ்ட் ஸ்மெல் பார்க்கணும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இவ்வளோ டைம் எங்கே எனக்கு இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாமல் ஜஸ்ட் அந்த ஸ்மெல் பண்ணணும். பேஸ்ட் ஸ்மெல்லு, கலரு, முடிஞ்சால் தொட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு அந்த ஃபீலிங்லேயும் வருது இல்லையா, சாஃப்டாக, ஹார்டாக, சில்கியாக இருக்கா, அந்த ஃபீலிங் எல்லாம் வரும். அடுத்து ப்ரஷ் பண்ணும்போது 5 கிளாக் வைஸ் 5 ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பண்ணணும். இது மாதிரி பண்ணி பாருங்க. அப்போ அந்த 1 மினிட் ஆனாலும் நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகும் பாடி. சேம் பாத்திங்கும் இதே மாதிரி தான். நான் பாத்ரூமில் போனதும் 5 நிமிஷம் தான் வெளியில் வந்துடுவோம். அப்படி இல்லாமல் ரூம் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, பாத்ரூம் ஸ்மெல் எப்படி இருக்குது, இதெல்லாமே நம்ம அப்சர்வ் பண்ணணும். அடுத்து தண்ணி வந்து சூடாக இருக்கா, இல்லை சில்லுன்னு இருக்கா, குளிர்ச்சியாக இருக்குன்னா தொட்டு கையில் பார்க்கும்பொழுது அந்த ஃபீலிங் எனக்கு வரும். அப்போ நான் தண்ணி சோப்பும் அவள் தான் என்ன கலரில் இருக்குது, ஒயிட் கலரா, ரோஸா, க்ரீனா, அப்புறம் அது ஸ்மெல் பண்ணலாம். பாடியில் அப்ளை பண்ணும்பொழுதும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம மசாஜ் பண்ணும்பொழுது ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் எனக்கு செக்ரியேட் ஆகும். அதனால் என்ன ஆகும்னா பிளட் சர்க்குலேஷன் அதிகம் ஆகும். ஓகே, ஐ லவ் மை செல்ஃப் கேர், ஐ எம் லவ்விங் மை பாடி, அந்த அஃபர்மேஷன் சொல்லிட்டு நம்ம செய்யணும். இது மாதிரி பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த மைண்ட்ஃபுல்ன்றது டே எல்லாம் நீங்கள் கவுண்ட் பண்ணுங்க, 78 வருதா இல்லை இன்னும் அதிகமாக வருதா அப்படின்ட்டு. நன்றி நன்றி. மிக அருமையாக உங்களோட அழகான தமிழ்ல நீங்க இதை சொல்லும் பொழுது மேல எங்கள் எல்லாருக்கும் கேட்க சரியான சந்தோஷமா இருந்தது. மிகவும் பயனுள்ள விடயங்க சொல்லியிருந்தீர்கள். இப்ப மெடிக்கலாக நான் பார்க்கும் பொழுது நீங்கள் சொன்னீங்கதான் அந்த ஃபீல் குட் ஹோமோன்னு சொல்லுவோம், அதான் டோப்பமீன் சொல்லுகின்றோம். இந்த டோப்பமீன் வந்துதான் நீங்கள் ஜிம்முக்கு போனா என்ன, நீங்கள் எந்த விதமான பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யும் பொழுது நீங்கள் அதை கூடுதலாக உங்களோட உடல்ல வர பண்றீங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் ஹோமோன் கோர்டிசோல் வந்து எங்களுடைய இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தியை குறைக்கல, எங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது மட்டுமல்ல, ஒரு வகையில இந்த கேன்சர் போன்றவை கூடுதலாக இருக்கிறதுக்கும் அதுதான் காரணமாக இருக்குது. அப்ப அந்த வகையில இந்த மைண்ட்ஃபுல்னஸ், நீங்கள் இப்ப நான் மெடிக்கலாக சிந்திக்கும் பொழுது அந்த மைண்ட்ஃபுல்னஸ் ஆக்டிவிட்டிஸை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் உங்களுடைய ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் அங்கே அப்புறப்படுத்துறீங்க. நீங்கள் அப்ப அதுல இருந்து வெளியில வந்து உங்களோட மூளைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இதை கொடுக்க, நான் முதல் சொன்ன மாதிரி உங்களோட மூளைக்கிழங்களை கொஞ்சம் புதுப்பிக்கிறதுக்கு நீங்கள் வழிவகிக்கிறீங்க. அப்ப அந்த வகையில தான் அது வந்து உங்களுக்கு யோசனமா இருக்கு. அதை விட நான் முதல் சொன்ன மாதிரி அமிக்டலா வந்து கூடுதலாக ஆக்டிவாக இருந்தால் எங்களுடைய திங்கிங் பிரெயின் வேலை செய்யாது. ஆனா நீங்கள் இப்படி மைண்ட்ஃபுல்னஸ் செய்ய போய்க்கு நீங்கள் அமிக்டலாவை காமாக்குறீங்க. குறிப்பாக உங்களோட பராபரிவு நரம்பு தொகுதியை, வேகல் நர்வை நீங்கள் காமாக்குறீங்க. அப்படி காமாக்கும் பொழுது உங்களுக்கு உங்களோட திங்கிங் பிரெயின் உங்களுக்கு சிந்திக்க ஆரம்பிக்குது. இப்ப மிச்சம் அந்த கோர்டிசோல் லெவல் எல்லாமே குறைகிறதாக இருக்குது. மிக்க மிக்க நன்றி. வேற யாராவது ஏதாவது கமெண்ட் சொல்ல போறீங்களா ஆடியன்ஸ்ல? இல்ல நீங்க அந்த சாட் பாக்ஸ்ல எழுதினாலும் பரவாயில்லை.